हाय फैमिलीस एल्लारू एप्पडी इरुक्कींगा एल्लारुमे नल्ला इरुक्कुम्नु कल्लुकिट्टु वेंडिक्के समोसा गोज्जिगना समोसा केमचन तेमचासा कोसतांतु इन्नैक्कु एन्ना वीडियो पार्क्क पोरोम ना इन्नैक्कु वंदु नरिया पेर फर्स्ट स्टार्टिंगला ना वंदु बेडशीट पोडुம்போது கேட்டிருக்கும்போது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு அப்போ என்னால போட முடியாத வீடியோ இப்போ வந்து போடுறேன் ஏனா புதுசா நான் வந்து பெட்ஷீட் வாங்கியிருந்தேன் அத வந்து கட் பண்ணி பெட் கவரா வந்து எப்படி ஆக்குறது அப்படினு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அது செம்ம ஃபிட்டிங்கா இருக்கும் உங்க பெட் கவர் வந்து இதாயிட்டே இருக்கா கலஞ்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இது கூட இருக்காது நீங்கள் வந்து எலாஸ்டிக் வச்சும் பண்ணலாம் நான் ரெண்டு விதமும் பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் எப்படி போட்டிருக்கேன் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன் எல்லாமே முழு விவரமாக உங்களுக்கு அப்படியே கிளாரிட்டியாக வந்து ஒன்று விடாமல் நான் உங்களுக்கு இந்த சொல்லியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் லைவ் வந்தாலும் சரி நிறைய பேர் வந்து என்னோடய ஹெல்த்தை பற்றியும் கேட்டுக்கிறீங்க ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் வாங்க பெட்ஷீட் கவர் எப்படி பண்ணுறது கலையாமல் அப்படின்னு சொல்லிட்டு எலாஸ்டிக் வச்சதும் பண்ணியிருக்கேன் எலாஸ்டிக் இல்லாமல் வெறும் கார்னர் மட்டும் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எப்படி மெஷர் பண்ணி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெட்க்கு வந்து கவர் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் எலாஸ்டிக் இருந்தால் சரி இல்லைனாலும் சரி எலாஸ்டிக் போட்டதுக்கப்புறமும் வந்து நான் வந்து இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் எலாஸ்டிக் போடாமல் இருக்கிறதும் அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரே ஒரு இது தான் இங்கே பாருங்கள் இது வந்து மீட்டர் வந்து ஒரு 5 ருபீஸ் இல்லைனா கம்மியாக தான் இருக்கும் இதை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க நான் வாங்கினது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது ஸ்ட்ரெச்சபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் இருந்தாலும் இது வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த பெட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா லென்த் ஓகேங்களா இந்த கார்னர் வரைக்கும் நம்ம வந்து அளக்க போகிறோம் உங்களுக்கு வந்து சாம்பிள் வந்து நான் உங்ககிட்ட எப்படி அளக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாம்பிள் வந்து ஒரு பாக்ஸை வச்சு நான் உங்ககிட்ட அதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட அதை வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்ம பெட் வாங்குகிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் மிஷின் இல்லை அப்படின்னா கூட கையில் மட்டும் அந்த கார்னர் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா கூட பர்ஃபெக்டாக இருக்கும் என்ன ஓரளவுக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அதுவே எலாஸ்டிக் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த பெட் வந்து எலாஸ்டிக் போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பெட்டு இது வந்து பாருங்கள் நான் வந்து அடிக்கடி நான் வந்து இது ரெடி பண்ணவே மாட்டேன் இது லூஸும் அந்தளவுக்கு ஆகாது கலைஞ்சி ஒரே இடத்துல வந்து இருக்காது ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் போன வாட்டி பண்ணும்போது நான் வந்து இது கரெக்டாக பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன் நான் வந்து போன வீடியோலுமே வந்து காமிச்சிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதான் நான் உங்ககிட்ட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் எலாஸ்டிக் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் எலாஸ்டிக் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அதையும் நான் வந்து உங்களுக்கு பெட் மேலே போட்டு ட்ரையல் போட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து சாம்பிளில் வந்து நான் எப்படி நோட் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பெட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இது வந்து லென்த்து ஓகேங்களா இது வந்து விட்த்து பாருங்கள் இப்போ டேப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க டேப்பை வந்து அளந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு கையில் வைக்கிறேன்னா அதனால தான் சுத்தமாக முடிய மாட்டேங்குது கரெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும் மெஷர் பண்ணால் 8 வருது 8 இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபுல்லாக 8 இன்ச்சு இது வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இது வந்து 7 இன்ச் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணணும் அதுவே நம்ம வந்து பெட்டில் நம்ம எடுக்கிறோன்னா இங்கே பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஓகேங்களா 1 இன்ச் அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து அங்கே எனக்கு இந்த ரெண்டோட சைஸுமே எவ்வளோ வருதுன்ட்டு முதல்ல நம்ம வந்து இது மெஷர் பண்ணிக்கலாம் இது வந்து மெஷர் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நாம் வந்து இது பண்ண முடியும் ஓகேங்களா அதுவும் இதுவும் வந்து எப்படி அளந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இதிலிருந்து நம்ம வந்து அங்கே வரைக்கும் வந்து அளக்க போகிறோம் முதல்ல வந்து அந்த இது வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அந்த பக்கம் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி மார்க் பண்ணணுன்றதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்
பாருங்கள், இது வந்து லென்த்து ஓகேங்களா, 76, அதுக்கப்புறம் அரை 76, அதுக்கப்புறம் வந்து விட்த் வந்து 60. இப்போது இதை வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து ரெண்டாக நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தான் டிவைட் பண்ணி ரெண்டாக நம்ம இது பண்ண போகிறோம். இதோட ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து 4 ஃபோல்டிங் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு வந்து இதில் பாதி தான் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. பாதி இதில் பாதி இதில் பாதி. இதில் வந்து 30 வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து 30 + 1 இது பண்ணிக்கிட்டு 31 எடுத்துக்கணும். இது அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து பாதி வந்து 38, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 1 வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்போது 39, 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் தப்பில்லை. அப்படி ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 38 இருக்குது, அதில் வந்து 39, இது வந்து 31 ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபார்முலா. இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறதுல பாதி 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இதெல்லாம் அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் வந்து பாருங்கள், துணியை வந்து இந்த மாதிரி 4 வந்து மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கார்னர் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். அந்த ஓப்பன் சைடு வந்து இது பாருங்கள், அது வந்து ஃபோல்டிங் சைடில் ரெண்டுமே ஓப்பன் சைடில் இருக்குது ஓகேங்களா. அதுவும் அதே மாதிரி தான். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இங்கே 4 பக்கமுமே வந்து ஓப்பன் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இது 4 பக்கமும் ஓப்பனாக இருக்கும். இந்த பக்கமும் நம்ம வந்து இங்கே பாருங்கள், 4 கார்னரும் நீங்கள் பாருங்கள், இது வந்து கிடையாது ஓகேங்களா. தப்பாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அதுதான் 4 பக்கம் கார்னர் போகும். அதுவும் தப்பு. இந்த 3 கார்னர் பக்கத்துலேயும் நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த கார்னர் வரைக்கும் தான் நம்ம இது பண்ணணும். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட்லேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் 39 ஓகேங்களா. நம்ம ஸ்டிச்சிங்காக வச்சுக்கலாம், இல்லை ரெடியாகவே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு வேணால் நம்ம ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லூஸாக இருந்துச்சுன்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வரைக்கும் 10 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பெட்டுக்கு அடியில் போகும் பார்த்தீங்களா, இந்த ஒரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இங்கே இந்த மாதிரி நம்மளுக்கு கிளாத்து தேவைப்படும்ல. உள்ளே போய் நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது அது ஸ்டிஃபாக நிற்கணும் இல்லைங்களா. அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நான் இந்த பக்கம் மார்க்கிங் பண்ணிட்டேன். அந்த பக்கம் வந்து இப்படி மார்க்கிங் பண்ணணும். இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பக்கம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பக்கம் டேப் வச்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ அந்த பக்கம் டேப் வச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு நம்ம வந்து டேப் வச்சோம். இப்போ வந்து இந்த சைடு நம்ம வந்து டேப் வைக்க போகிறோம். 31 இன்ச்சு ஓகேங்களா. இங்கிருந்து இவ்வளோ வந்து 10 இன்ச் ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மாதிரி அந்த இடத்துல அந்த பார்ட்டிஷன் மட்டும், அந்த பாக்ஸ் மட்டும் போட்டுருங்க பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு அந்த இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் எக்ஸஸாக நான் வந்து விட்டுருக்கேன். நினைக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரைட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து நம்ம பில்லோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நான் வந்து நேராக வந்து கட் பண்ண போகிறேன். முதல்ல வந்து இந்த பாக்ஸ் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பாருங்கள், இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்படி வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த ஒரு சிங்கிள், அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள், இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ இந்த 4 கார்னரும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் போடாமல் நான் வந்து பெட்டில் வந்து போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா பில்லோ கவருக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் நல்லா தாராளமாகவே இருக்குது. அதனால் இது ஜாயிண்ட் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பில்லோக்கு. எப்படியும் நம்மளுக்கு வந்து
கிடச்சிடுச்சு. இப்போ வந்து இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா? இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி சொன்னேனோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இந்த ஓரமும் இது வந்து ஒரே சைஸாக வராது. இது கொஞ்சம் சின்னது பெருசு வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. முதல்ல இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து முதல்ல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து அடிக்கிறதா இருந்தால் மடித்து அடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரே வாட்டியே எலாஸ்டிக் வைக்கும்போது நான் மடித்து திருப்பிக்கிறேன். அப்போது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிறேன். இது வந்து எக்ஸஸாக இருக்கிற பீசஸ் தான். நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களோட விருப்பம் தான். இது உங்களோட சாய்ஸஸ் தான். ஓகேங்களா? இதை வந்து நான் கட் பண்ணல, அப்படியே வந்து இப்படி மடித்து நான் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். முதல்ல வந்து இப்போது இதோட டபுள் ஸ்டிச் ஒரு 1/2 இன்ச் இவ்வளோ இருந்து ஒரு half இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச்சிங் வந்து போட்டாச்சு. நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜிக்ஜாக் மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது திருப்பி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருப்பி பார்க்கும்போது இப்படி இருக்கும். இது வந்து அந்த கார்னரில் போய் அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் போடாமலேயே எவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்டோட கார்னருக்கு இந்த கார்னருக்கு அது லாஸ்ட் கார்னருக்கு இந்த ஒரு கார்னருக்கு போட்டிருக்கேன். இந்த லாஸ்ட் கார்னரில் இப்போ போட்டு பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு 1 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடாதுன்னு தோணுது. பர்ஃபெக்டாக எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருக்குது. லூஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டைட்டாக ஆகக்கூடாது. லூஸானால் கூட நம்ம வந்து திருப்பி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பட் டைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப இது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த பாக்ஸ் ஷேப் பாருங்களேன். பார்த்தீங்களா பாக்ஸ் ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து எவ்வளோ வந்து நம்ம இது பண்ணாலுமே இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ இழுக்கிறேன், இவ்வளோதான், வரவே வராது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா அவ்வளோதான். நம்ம எவ்வளோ இழுத்தாலும் இப்படி தான் இருக்கும். அதுவே இன்னும் எலாஸ்டிக் போட்டுட்டோன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து வெறும் எலாஸ்டிக் போடாமல் உங்களுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் போடுறதா இருந்தால் நம்ம வந்து சுற்றி அந்த 4 கார்னருமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து எலாஸ்டிக் போட்டுடலாம். இதுக்கு எனக்கு எலாஸ்டிக் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நான் எலாஸ்டிக்கை போட்டு போகிறேன். ஓகே, எலாஸ்டிக் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எலாஸ்டிக் போட்டதுக்கப்புறம் முன்னாடி வந்து எலாஸ்டிக் போடாமல் தான் நான் வந்து ஃபிட் பண்ணியிருந்தேன். அதுவும் ஓரளவு ஃபிட்டாக இருக்கும். எலாஸ்டிக் போட்டோன்னா இன்னுமே செம்ம ஃபிட்டாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் எலாஸ்டிக் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா மடித்து மட்டும் எலாஸ்டிக்கை வச்சு ரொம்ப இழுத்து அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுறதுனால ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. இதுதான் எலாஸ்டிக். இப்போ போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் ஃபுல்லாக வந்து கரெக்டாக அவ்வளோ பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணாலுமே இழுத்தாலுமே சரி கொஞ்சமாக தான் நம்மளுக்கு இதாகுமே ஒழிய அது வந்து நம்ம அப்படியே நம்ம மேலே ஏறி போய் இது பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஒரு இடத்துல வந்துடும். நான் வந்து அந்த மாதிரி வரவே வராது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், பெட் கவர் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா மீந்துருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஒரு பில்லோ, அதுக்கப்புறம் அது ஒரு 2 பில்லோ வந்து செஞ்சுக்கிட்டேன். எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா, இழுக்கவே முடியாது. இங்கே பாருங்கள், நான் இழுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸ்டிஃபாக அவ்வளோ அழகாக உட்காந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. பாருங்கள்,
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட் ஆகிடுச்சு, ஏன்னா காலையில் மதியம் நான் ஸ்டார்ட் பண்ணேன், இல்லை கரண்ட் போயிடுச்சு மழை வந்ததுனால. இருட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் சமைக்கலை. இது முடிச்சுட்டு வீடியோ வேறு போடணுன்றதுக்காகவே இது வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து சமைக்கணும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கட்டில் நல்லாயிருக்கா, கலர் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். பெட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம வந்து சும்மா பாய் மேலே படுக்கிறோன்னா இது யூஸ் ஆகாது. பெட் கவர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் கடை இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறீங்கன்னா கூட கையில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், எலாஸ்டிக் இல்லாமல் கூட. நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நைட்டு நீங்கள் வேணால் கூட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே ஓகேங்களா. நான் எதுவுமே வந்து இது செட் பண்ணவே இல்லை, இது கலையவே இல்லை பாருங்கள். நான் தூங்கி எந்திரிச்சு நைட் தூங்கினா எந்திரிச்சேன், ஜெகதீஷ் வந்தால் நல்லா இது பண்ணால் விளையாடினா எல்லாமே பண்ணியிருக்கான். பட் இது வந்து பெட்ஷீட் கலையவே இல்லை. அதனாலேயே நான் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி நான் வீடியோவை போடுறேன். ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் இருக்குது, இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு. 100% சொல்கிறேன், சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணது தான். ஏன்னா நான் மெனக்கட்டு இதை ஒரு பெட்ஷீட்டும் பண்ணியிருக்கேன்னா, அதே மாதிரி பாருங்கள் இந்த பெட்ஷீட்டுமே நான் வந்து எலாஸ்டிக் போட்டு, இங்கே பாருங்கள் எலாஸ்டிக் போட்டு எங்கள் மாமியாரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எலாஸ்டிக்கான இதை வந்து கொஞ்சம் ஸ்டிக்கை வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்து, இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா, அதனால எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நம்ம வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா, கண்டிப்பாக இதை செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எலாஸ்டிக் போடலனும் பரவாயில்ல, கையில் மட்டும் நம்ம மெஷர் பண்ணி எப்படி வளர்க்குறதுன்னு எல்லாமே வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலன்னாவும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் மறுபடியும் இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு நான் ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபார்முலாவும் போட்டிருந்தேன். ஃபார்முலா மாதிரி பண்ணாலும் ஓகே, இல்லை நான் ஈஸியான மெத்தடில் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது யாருக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இது பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அவங்களோட ஒப்பீனியன் எனக்கு சொல்லணும். அப்போ தான் எனக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் போன வீடியோவில் எவ்வளோ பேர் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே இருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்றது கூட நான் வந்து கேட்டிருக்கும்போது நிறைய பேர் நிறைய வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய் எல்லாருக்கும்.